ஆண்டவரின் பெரிதான கிருபையினால் அவருடைய நடத்துதலின்படி அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகத்தை நம்முடைய வேத பாடமாக நாம் தெரிவு செய்து அதிலிருந்து தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகத்தை படிப்பதின் மூலமாக பெந்தெகோஸ்தே நாளில் உருவான கர்த்தருடைய சபையின் முதல் 30 வருட கால வரலாற்றை படிக்கும்படியான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, திருச்சபை வரலாற்றை முதல் 30 வருட கால வரலாற்றை நாம் படிப்பதின் மூலமாக இப்பொழுது நாம் போதித்து வருகின்ற, கடைப்பிடித்து வருகின்ற சத்தியங்களை, சபை ஒழுங்குகளை, ஆதி திருச்சபை எவ்வாறு அதை கையாண்டு வந்தார்கள் என்பதையும் நாம் அதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதன்படி நாமும் நம்முடைய சபையின் காரியங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் இந்த வேத அப்போஸ்தல நடவடிக்கைகளை பற்றிய இந்த வேத ஆராய்ச்சி தொடர் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரை 13ஆம் அதிகாரத்தின் 5வது வசனம் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவர் மேற்கொண்ட பயணங்கள் மிஷனரி பயணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அத்தகைய மிஷனரி பயணங்களில் முதல் மிஷனரி பயணம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பமாகிறது. 14ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்துடன் முடிவடைகிறது. இந்த முதல் மிஷனரி பயணத்தில் 13, 14 அதிகாரங்களே சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் நிகழ்கின்றன. அவைகளை நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். முதலாவதாக முதல் 3 வசனங்களில் 13ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களில் அந்தியோகியா திருச்சபை, அந்த சபையினுடைய சிறப்பு பண்புகள், இவைகளையெல்லாம் படித்து கொண்டு வந்த நாம் பர்னபாவையும் சவுலையும் தாம் அழைத்த ஊழியத்திற்காக அனுப்பி வைக்கும்படி ஆவியானவர் சபையாரோடு பேசுவதையும், அதற்கு கீழ்ப்படிந்து அந்தியோகியா சபை அவர்களை ஊழியத்திற்காக அனுப்பி வைக்கிற செயலையும் நாம் கண்டோம். அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கான பாடங்களையும் நாம் கற்றுக்கொண்டோம். பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள், அதாவது அனுப்பி வையுங்கள் என்று ஆவியானவர் சொன்னதாக வாசிக்கிறோம். வசனம் 2. வசனம் 3 அந்தியோகியா சபையார் உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். சபை அனுப்பினதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்தில் அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு என்று வாசிக்கிறோம். அப்போ சபை அனுப்பி வைக்கிறது, ஆனால் 4ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு என்று வாசிக்கிறோம். அப்போ அதனுடைய சுருக்கம், ஆவியானவர் சபையின் மூலமாக அனுப்பி வைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவைகளையெல்லாம் நாம் படித்தோம். நம்முடைய சபைகளுக்கு தேவையான ஆலோசனைகளை அந்த செய்திகளிலிருந்து நாம் சிந்தித்தோம். அப்படி அனுப்பப்பட்ட அவர்கள் முதலாவதாக சீப்ரு தீவுக்கு அவர்கள் வந்து சேருகிறார்கள். அங்கே வருவதற்கு செலூக்கியா பட்டணம் வழியாக வருகிறார்கள். அது ஒரு துறைமுக நகரம். அங்கே வந்து அங்கே எந்த ஊழியங்களும் செய்ததாக நாம் வாசிப்பதில்லை. செலூக்கியா பட்டணத்திற்கு வந்து கப்பலேறி என்று மட்டும் சொல்லுவதனால் கடல் மார்க்கமாக மேற்கொள்கின்ற அவர்களுடைய பயணத்தில் கப்பலேறுவதற்காக அந்த துறைமுக நகரத்திற்கு வந்தார்கள் என்று நாம் சிந்திக்கலாம். மற்ற வேறு எந்த சிறப்பான செயல்களும் அங்கே நடந்ததாக நமக்கு தெரியவில்லை. ஆவியானவர் குறிப்பிடவில்லை. ஒருவேளை நடந்திருக்கலாம், குறிப்பிடப்படாமல் இருக்கலாம். அப்படி அவர்கள் சீப்ரு தீவுக்கு வந்து சேர்ந்ததும்
அங்குள்ள நகரங்களில் ஒன்றான சாலமி பட்டணத்திற்கு வந்தார்கள். வசனம் 5. அங்கே யூதர்கள் ஏராளமாக வசித்து வந்தார்கள். யூதர்களுடைய ஜபாலயங்களில் பிரசங்கித்தார்கள், தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லுவதினால் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜபாலயங்கள் அங்கே இருந்திருக்கின்றன என்பது தெளிவாகிறது. ஆகவே அங்கே அநேக யூதர்கள் குடியிருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ நாம் சிந்தித்தோம், புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனாக நியமிக்கப்பட்டவர், ஏற்படுத்தப்பட்டவர் பவுல். ஆனால் அவர் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் பெரும்பாலும் யூதர்களுடைய ஜபாலயங்களுக்கு போய் பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். ஏன் இதை வழக்கமாக கொண்டார்கள் என்ற கேள்விக்கான பதிலையும் கடந்த செய்திகளிலே நாம் சிந்தித்தோம். அப்புறம் அவர்கள் தங்களுடைய மிஷனரி பயணத்தை துவக்கின போது சீப்புரு தீவுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன என்பதையும் நாம் கேள்வி எழுப்பினோம். அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கலாம் என்பதையும் கூட நாம் சிந்தித்தோம். பர்னபா அந்த ஊரை சார்ந்தவரானபடியினால் அவருடைய சொந்த ஊரிலிருந்து, அறிமுகமான இடத்திலிருந்து தங்களுடைய ஊழிய பயணத்தை தொடரலாம் என்று அவர்கள் எண்ணியிருக்கலாம். ஆகவே அவர்கள் அங்கே வந்து சேருகிறார்கள். சாலமி பட்டணத்தில் அவர்கள் ஊழியம் செய்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களோடு கூட பர்னபா சவுல் என்பவர்களோடு கூட இணைந்து அவர்களுக்கு உதவியாக பயணித்து கொண்டு வந்த யோவானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த செய்தியில் இந்த யோவான் யார், அவருடைய பின்னணி என்ன, அவர் எப்படி இரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்தார், பின்னர் பவுலப்போஸ்தலனோடு கூட இந்த ஊழியத்தில் இணைவதற்கு எந்த சூழ்நிலையில் இணைந்தார் என்பதை பற்றியெல்லாம் அதனுடைய பின்னணியோடு கூட கடந்த செய்தியிலே நாம் சிந்தித்தோம். இதெல்லாம் மார்க்குவை பற்றி, அதாவது யோவான் மார்க்குவை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள உதவியாக இருந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். சாலமி பட்டணத்தில் எவ்வளவு நாட்கள் அங்கே ஊழியம் செய்தார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அங்கே ஊழியம் முடித்து அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது வசனம் 6 என்று ஆரம்பமாகிறது. அப்போது 13ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை பாப்போ பட்டணத்தில் நடைபெற்ற ஊழியங்கள். பர்னபாவும் சவுலும் பாப்போ பட்டணத்தில் நடைபெற்ற ஊழியங்கள், அந்த விவரண குறிப்பை இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். 6வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை. அதைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். இப்பொழுது நாம் இந்த பகுதியில் அடங்கியிருக்கிற சம்பவங்களையும் இதிலிருந்து நமக்கு பிரயோஜனமாக கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்களையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். பாப்போ பட்டணம், அவர்கள் சாலமி பட்டணத்திலிருந்து புறப்பட்டு பாப்போ பட்டணத்திற்கு வந்து சேர்ந்ததாக வசனம் 6 சொல்லப்பட்டிருக்கிறது. பாப்போ பட்டணம் என்பது சீப்புரு தீவின் தென்மேற்கு பகுதியில் அவர்கள் இதற்கு முன் ஊழியம் செய்த சாலமி என்கின்ற அந்த பட்டணத்திலிருந்து ஏறக்குறைய 160 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருந்த ஒரு நகரம். சாலமியிலிருந்து பாப்போவுக்கு 160 கிலோமீட்டர் தூரம். இந்த பட்டணத்தை உருவாக்கினவர்கள் கிரேக்கர்கள். இந்த பட்டணத்தில் பெரும்பான்மையாக வசித்து வந்தவர்கள் கிரேக்கர்கள். ஆனால் பிற்காலத்தில் ரோமர்கள் இந்த பாப்போ நகரத்தை சீப்ரு தீவின் தலைநகரமாக மாற்றினார்கள். இந்த பட்டணத்தில், பாப்போ பட்டணத்தில் மிக பிரபலமாக விளங்கி வந்த ஒரு வழிபாடு அவர்களுடைய இஷ்ட கடவுளான பெண் கடவுள் தேவதை, அந்த தேவதை வீனஸ் என்றும் அப்ரோடைட் என்றும் அழைக்கப்படுகிற காதல் தேவதை. அந்த தேவியை இங்குள்ள மக்கள் மிக சிறப்பாக கொண்டாடினார்கள், வழிபட்டு வந்தார்கள். அதற்கு ரொம்ப பிரபலமான ஒரு நகரம் இந்த பாப்போ பட்டணம்.
இந்த வீனஸ் தேவதைக்கு, அதாவது அப்ரோடைட் என்ற இந்த பெண் கடவுளுக்கு பிரபலமான ஒரு கோவிலும் இந்த நகரத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. வருடத்திற்கு ஒரு முறை இந்த தேவிக்கு, இவர்கள் வழிபட்டு வந்த இந்த கடவுளுக்கு திருவிழா கொண்டாடுவார்கள். அது ஒழுக்கக்கேடான, பாவமான, துன்மார்க்கமான நடவடிக்கைகளோடு இணைந்த ஒரு வழிபாடாக அது அமைந்திருக்கும். ஆகவே துன்மார்க்கத்திற்கும் பெயர் போன ஒரு நகரமாக இந்த பாப்போ நகரம் விளங்கிற்று. ஆக விக்கிரக ஆராதனையும் ஒழுக்க சீர்கேடும் துன்மார்க்கமும் நிறைந்த இந்த நகரத்தில் சுவிசேஷம் அறிவிப்பது என்பது அவ்வளவு எளிதானதாக இருக்கவில்லை. அதை நாம் பின்னாலே வாசிக்கும் போதே நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, ரோம பேரரசின் எல்லைக்கு உட்பட்ட ஒரு நகரமாக இது இருந்ததினால் பறந்து விரிந்த ரோம பேரரசின் இந்த சீப்ரு தீவு என்கின்ற இந்த மாகாணத்தின் ஆளுநர், அதிபதி செர்கியோ பவுல் என்பவனுடைய தலைமையிடம் இந்த பட்டணத்தில் இருந்தது. அதனாலே இந்த பட்டணம் இன்னும் பெயர் பெற்றதாக விளங்கினதாக வரலாறு கூறுகிறது. இந்த ஆளுநராகிய, அதாவது வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறபடி அதிபதியாகிய செர்கியோ பவுல், அவரை பற்றி இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 6 பாருங்கள், 6-7. அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பர்யேசு என்னும் பெயர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ளத்தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியோ பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவனை பற்றி சொல்லும்போது விவேகமுள்ள மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் புத்திசாலியான மனிதன், ஞானியான ஒரு மனிதன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, ஒரு உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்தாலும், ரோம அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருந்தாலும், தேவ ஊழியர்கள் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு ஆசையாயிருந்தான் என்று அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அவன் இந்த ஊழியர்களை தம்மிடத்திற்கு வரும்படியாக அழைப்பு விடுக்கிறான். இப்படி இவன் இந்த பகுதிக்கு இவர்களை தன்னுடைய இல்லத்திற்கு வரும்படி அழைப்பு விடுவிப்பதற்கு பின்னணி என்ன என்பதை சிந்திக்கும் போது அக்கால சூழ்நிலையை நாம் கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். பொதுவாக உலகத்தில் கிரேக்க தத்துவங்கள் பெயர் போனவை. உலகத்தில் தோன்றின மாபெரும் அறிவுஜீவிகள் ஆன தத்துவ ஞானிகள் கிரேக்க நாட்டை சார்ந்தவர்கள் என்பதை நாம் அறிவோம். அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, அதுபோல டயோனிசியஸ் போன்றவர்களெல்லாம் இந்த கிரேக்க தத்துவ ஞானிகள். எனவே உலகத்தில் மிக பெயர் பெற்ற தத்துவத்திற்கு பெயர் பெற்றது கிரேக்க தத்துவங்கள். அக்காலத்தில் பல தத்துவ இயல்கள் கற்பிக்கப்பட்டு வந்தன. அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஏராளமான ஆசிரியர்கள் இருந்தார்கள். பிரசங்கங்களுக்கு அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதனாலே தான் பின்னாலே அப்போஸ்தல நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பவுல் அத்தேனே பட்டணத்திற்கு சென்றபோது அங்குள்ளவர்கள் பவுல் அப்போஸ்தலன் அந்த குழுவினர் மூலமாக தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். ஊர் முழுவதற்கும் அறிவிப்பு கொடுத்து கூடி வந்து பேசச் சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் அறிவின் மேலே அதிக நாட்டமுடையவர்கள், தத்துவங்களின் மேலே அதிக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமுடையவர்கள். அதே எண்ணம் இந்த செர்கியோ பவுலுக்கு இருந்தது.
ஆகவே தங்களுடைய நகருக்கு புதிதாக வந்து ஆன்மீக சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கிற இவர்களை பற்றி அவனுக்கு செய்தி தெரிய வருகிறது. அது இவர்கள் பலர் பேசுவதின் மூலமாக இவர்களுடைய தத்துவங்கள், இவர்கள் போதிக்கின்ற போதனைகள் என்னென்ன என்பதை கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான் செர்கியோ பவுல். ஆகவே அழைப்பு விடுக்கிறான். அந்த மாதிரி வந்து போதிக்கிறவர்கள், அங்குள்ள அறிவுஜீவிகள் மத்தியிலே அவர்கள் போதிக்கும் போது அது அவர்களுக்கு திருப்திகரமாக தெரிந்தால் அத்தகைய போதகர்களை, அறிவாளிகளை தங்களுடைய பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களாக நியமிப்பார்கள். இது அக்காலத்தில் அந்நகரில் இருந்து வந்த வழக்கங்களில் ஒன்று. இந்த மனப்பான்மை இருந்ததினால் இவன் பவுலையும் குழுவினரையும் அழைத்து வசனத்தை கேட்க ஆசைப்படுவதாக நாம் வாசிக்கிறோம். ஆனால் இதற்கும் கூட செர்கியோ பவுலோடு கூட இருக்கிற ஒருவன் அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 6வது வசனம். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பர்யேசு என்னும் பெயர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ளத்தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். பர்யேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு இந்த செர்கியோ பவுல் இவர்களை அழைத்து வசனத்தை கேட்க விரும்புவது கொஞ்சம் கூட இஷ்டப்படவில்லை. ஆகையினால் அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், வசனம் 7. அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியோ பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பெயரை உடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான் என்று வாசிக்கிறோம். அப்ப இவனுடைய எதிர்ப்பு மிக அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இவனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவன் ஒரு யூதன், அப்புறம் மாயவித்தைக்காரன், இவன் ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி. இவனுடைய பெயர் பர்யேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பர்யேசு என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவின் மகன் அப்படின்னு அர்த்தம். ஒரு பெயருக்கு முன்னாடி பர் என்று வந்தால் அது இன்னாருடைய மகன் என்று பொருள். இதற்கு வேதத்தில் உதாரணம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்தபோது பல அற்புதங்களை செய்தார். அதிலே ஒன்று பர்திமேயு என்னும் குருடனுக்கு பார்வை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். பர்திமேயு என்றால் என்ன அர்த்தம்? திமேயுவின் மகன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பர்யேசு என்று சொன்னால் இயேசுவின் மகன் என்று அர்த்தம். அப்ப அதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இயேசு என்கின்ற அந்த பெயர் பலருக்கும் வைக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதனாலே தானே இவனை பற்றி சொல்லும்போது இயேசுவின் மகன் என்ற அர்த்தத்தில் பர்யேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வரலாற்று கூற்றுப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இயேசு என்ற பெயருடைய ஏறக்குறைய 22 நபர்கள் இருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. அப்போ அதிலிருந்து அது வழக்கத்தில் இருந்து வந்த ஒரு பெயர் என்பதை நாம் அறியலாம். இயேசு என்பதும் பழைய ஏற்பாட்டில் யோசுவா என்பதும் ஒரே அர்த்தமுள்ள பெயர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்ற இந்த பெயருக்கு நாம் தெரிந்திருக்கிறபடி இரட்சகர் என்று அர்த்தம். மத்தேயு சுவிசேஷத்திலே அப்படித்தானே வாசிக்கிறோம். பிறக்கிற குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று ஆண்டவர் தூதன் மூலமாக யோசேப்புக்கு சொல்லும்போது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து இரட்சிப்பார் என்று சொல்லி இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். அப்போ இயேசு என்றால் இரட்சகர் என்று பொருள்.
அப்படியானால் இவனுக்கு பர்யேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுடைய பேர் என்னங்கிறது நமக்கு சொல்லல அங்க. ஆனால் பர்யேசு என்பது அரமேய மொழியில் எழுதப்பட்ட பெயர், வார்த்தை. அதற்கு லூக்கா கிரேக்க மொழியிலே அந்த வார்த்தையை சொல்லும்போது எலிமா என்று சொல்லுகிறார். அதனால்தான் இந்த நபருக்கு பர்யேசு என்றும் எலிமா என்றும் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த வார்த்தைக்கு பொருள் இரட்சகருடைய மகன், அப்படித்தான் பொருள். இயேசுனா இரட்சகர், பரியேசுனா இரட்சகருடைய மகன் அப்படின்னு அர்த்தம். ஆனா இரட்சகருடைய மகன் என்று அர்த்தமுள்ள இவன் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறான். செர்கியோ பவுல் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு மிக ஆர்வமாக இருந்தபோது அதை கேட்க விடாமல் தடுப்பதற்கு இவன் என்ன செய்ய வேண்டுமோ அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இத்தனைக்கும் இவன் ஒரு யூதனாக இருந்தான். அவன் இந்த செர்கியோ பவுலோடு கூடவே இருந்து வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு உதவியாளனாக இருந்தான் என்று நாம் சிந்திக்கலாம். செர்கியோ பவுலுக்கு அந்த கவர் ஆளுநர் அல்லது அந்த அதிபதிக்கு உதவியாளனாக இருந்திருக்கிறான். இப்ப நமக்கு இயல்பாக ஒரு கேள்வி எழும்புகிறது. அந்த செர்கியோ பவுலை பற்றி சொல்லும்போது விவேகமுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஒரு ஞானி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஒரு ஞானியா இருக்கிற விவேகமுள்ள ஒரு மனுஷனான இவன் இப்படி ஒரு மாய வித்தைக்காரனை, ஒரு கள்ள தீர்க்கதரிசியை தன்னோடு கூட வைத்திருக்கிறானே, சம்பந்தமே இல்லாமல் இவனை எப்படி ஒரு ஞானி, ஒரு விவேகம் உள்ளவனை எப்படி சொல்ல முடியும்? அப்படிங்கிறது நம்ம மனசுல இயல்பான ஒரு கேள்வியாக வரும். இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, இவனை அவன் கூட வச்சிருக்கிறதுனால அவன் ஞானி இல்லைன்னு சொல்ல முடியாது, விவேகம் உள்ளவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து ஏறக்குறைய 2000 வருஷங்களுக்கு பின்னாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. அதுக்கு அவ்வளவு நாள் கழித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலிருந்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய கலாச்சார பின்னணியில் நாம் வாழ்ந்து வருகிற சூழ்நிலையில் இந்த விஷயத்தை அணுகக்கூடாது. மாறாக 2000 வருஷங்களுக்கு முன்னாடி அப்போது இருந்ததான மனிதனுடைய நம்பிக்கை, மதம் சார்ந்த அவனுடைய நம்பிக்கை, இதெல்லாம் நான் கவனத்தில் கொண்டுதான் இந்த விஷயத்திற்கு ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அக்காலத்தில் மந்திரம் செய்தல், மாயவித்தை பண்ணுதல், பில்லி சூனியம் செய்தல், செய்வினை வைத்தல், சகுனம் பார்த்தல், ராகு காலம், நல்ல காலம், கெட்ட காலம் பார்த்தல், இதெல்லாம் சர்வ சாதாரணமாக நிகழ்ந்து வந்த ஒரு காலகட்டம். இப்போது நாம் அறிவியல் உலகத்தில் அதனுடைய உச்சத்தை எட்டி பிடித்திருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்பயே அது இருக்கு. இந்த காலகட்டத்திலே அவைகள் இருக்கு, கம்ப்ளீட்டா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு கூட்டம் அதை நம்பத்தான் செய்கிறார்கள். அப்போ அறிவியல் தன்னுடைய உச்சத்தை தொட்டிருக்கிற இந்த காலகட்டத்திலேயே இவைகளெல்லாம் இருக்குமானால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நிலைமை எப்படி இருக்குங்கிறத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அக்கால சூழ்நிலையின்படி, அவனுடைய நம்பிக்கைப்படி இப்படிப்பட்ட ஒருத்தனை தன்னோடு கூட வைத்திருந்தான். ஒருவேளை தன்னுடைய ஆட்சியின் பாதுகாப்புக்காக, தன்னுடைய பதவியின் பாதுகாப்புக்காக நலன் கருதி அவனை கூட வைத்திருக்கலாம். அவன் மூலமாக, செர்கியோ பவுல் மூலமாக இந்த மாயவித்தைக்காரன் பிழைத்து வந்தான் என்று சொல்லலாம். ஆனால் இப்பொழுது இந்த தேவ மனிதர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நூதனமான, புதுவிதமான அந்த போதனைகள் இந்த செர்கியோ பவுலை கவர்ந்திருக்க, உண்மை என்னங்கிறத தெரிவதற்காக வசனத்தை கேட்க அவன் ஆர்வமாய் அவர்களை அழைக்கும் போது
ஒருவேளை அவர்கள் இவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி இவனுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால் தன்னுடைய பிழைப்புக்கு பாதிப்பு ஏற்படும், தனக்கு மரியாதை இல்லாமல் போகும், பொருளாதாரத்திலே தான் மிகவும் சீரழிய வேண்டியது வரும் என்பதையெல்லாம் அவன் சிந்தித்து பார்த்து இது நடக்க விடாமல் செய்வதற்கு என்ன முயற்சி செய்யணுமோ அத்தனையும் செய்தான். இந்த தேவ ஊழியர்களை எதிர்த்து நின்றான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எக்காலத்திலும் சுவிசேஷத்திற்கு எதிர்ப்புகள் ஏற்படுவது இயல்புதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவரும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஆனால் அந்த சுவிசேஷம் இப்பொழுது நாம் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானன் அவர் பிரசங்கித்தார் சுவிசேஷத்தை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, சமீபமாய் இருக்கிறது என்று அவர் பிரசங்கித்தார். அவர் பிரசங்கித்த அதே விஷயத்தை தான் ஆண்டவரும் பிரசங்கித்தார். ஆண்டவரும் பிரசங்கித்த அதே விஷயத்தை தான் பிரசங்கிப்பதற்கு தம்முடைய அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்து அனுப்புகிறார். அந்த அப்போஸ்தலர்கள் இல்லாமல் வேறு 70 சீசர்களையும் அனுப்புவதும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. ஆனால் சொந்த ஜனமான யூதர்கள் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்திற்காக இந்த சுவிசேஷம் பிரசங்கிப்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு அது வேறொரு காலத்திற்கு மாற்றி வைக்கப்பட்டது. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இது ஏற்கனவே பிரசங்கிக்கப்பட்ட ராஜ்யத்தின் சுவிசேஷத்திலிருந்து முற்றிலும் வித்தியாசமானது. எப்படியானாலும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பகைக்கப்பட்டார், அப்போஸ்தலர்களும் பகைக்கப்பட்டார்கள். அதுபோல இப்பொழுது கிருபையின் காலத்தில் பிரசங்கிக்கப்படுகிற இந்த சுவிசேஷத்தை அறிவித்தவர்களும் துவக்க காலத்தில் பல்வேறு விதமான இடர்பாடுகளுக்கும் இன்னல்களுக்கும் உட்படுத்தப்பட்டார்கள். ஆக எந்த காலத்தில் ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பு இருக்கத்தான் செய்கின்றன. நம்முடைய வாழ்நாட்காலத்திலும் எத்தனையோ இடங்களில் கர்த்தருடைய வசனம் பிரசங்கிப்பதற்கு எதிராக எழும்புவதும், கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வருகிற சபை கட்டங்களை அடித்து நொறுக்குவதும், சுவிசேஷம் அறிவிப்பதற்காக வெளியிடங்களுக்கு செல்லும் போது வேதாகமங்களை பிடித்து கிழித்தெறிவதும், நற்செய்தி நூல்களை கிழித்தெறிவதும், ஊழியர்களை கடுமையாக தாக்கி அவர்களை காயப்படுத்துவதும், பலர் கொஞ்ச நாள் கழித்து சிகிச்சை பலனின்றி இறந்து போவதும் நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய செய்தி. ஆனால் அப்படிப்பட்ட எதிர்ப்புகளின் நடுவிலும் கர்த்தருடைய ஊழியர்கள் மிக தைரியமாக நின்று ஆண்டவருக்காக நின்றார்கள். கர்த்தருடைய வசனத்தை அறிவித்தார்கள், தேவ திட்டத்தை நிறைவேற்றினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிற இந்த வசனத்தை கேட்க செர்கியோ பவுல் ஆசையாய் இருந்தான் என்று சொல்லுவது நமக்கு ரொம்ப வியப்பை தருகிறது. ஒரு பொறுப்புள்ள அதிகாரி, ஒரு மாகாணத்திற்கே ஆளுநராக இருக்கிறவன், தேவ ஊழியர்கள் மூலமாக பேசக்கூடக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன என்பதை கேட்கும்படி விரும்புகிறார். அது ஒரு நல்ல பண்பு தான். ஆனால் இன்னைக்கு பலர் அது என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை கூட கேட்க மனதில்லாமல், இதெல்லாம் இங்கே பேசாதீங்க, உங்கள் ஆட்கள் அங்கே இருக்காங்க, இல்லைன்னா அந்த ஏரியாவில் இருக்காங்க, அங்கே போய் பேசுங்க, இங்கே ஏன் பேசுகிறீங்க அப்படிலாம் சொல்கிறத கேட்குறோம்ல. பல இடங்களில் பேச விடாமலேயே நம்மளை விரட்டி அடிக்கிறத பார்க்கலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவனுக்கு இருந்தது, வரவேற்கத்தக்கது தான். இவன் தேவ மனிதர்கள் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆசையாய் இருந்தான் என்று சொல்லும்போது மனசுல யார் யாருக்கு என்னென்ன விதமான ஆசைகள் இருந்தன அப்படின்னு சில சிந்தனைகள் அப்படியே மனசுல ஓடுது. இதை நான் சொல்லும் போதும் நீங்க வேதாகமத்தை படித்த சந்தர்ப்பத்தில் சில விஷயங்களுக்காக ஆசைப்பட்ட
சிலரை பற்றி உங்கள் மனசுலையும் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்கள் மனசுக்கு யாரெல்லாம் ஆசைப்பட்டதாக, என்னென்ன விஷயங்களுக்காக யார் யார் ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நினைவுக்கு வர்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கெட்ட குமாரனை பற்றி நான் வாசிக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் சொன்ன அந்த ஓமைகளிலே லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் கெட்ட குமாரன் என்ற வார்த்தை வரவில்லை. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவன் தந்தையை விட்டு தூரப்போனான். அவன் கெட்ட வாழ்க்கை வாழ்ந்தான். அதனாலே நாம் அவனுக்கு வைத்திருக்கிற பெயர் கெட்ட குமாரன். கெட்ட குமாரன்னு சொல்லலாம், ஊதாரியான மகன்னு சொல்லலாம், அடங்காதவன்னு சொல்லலாம், எப்படி சொல்லணுமோ சொல்லிக்கலாம். ஆனால் வழக்கமாக நம்ம சொல்கிறது கெட்ட குமாரன்னு சொல்கிறோம். இவனை பற்றி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பன்றிகள் தின்கிற தவிட்டை தின்று தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். அவனுடைய ஆசை பாருங்க. தகப்பனுடைய வீட்டில் நல்ல விசேஷமான சாப்பாடு, விதவிதமான சாப்பாடுகள், அவருடைய வேலைக்காரர்கள் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும்போது இது அவனே சொல்கிறது தானே. ஆனால் இவனோ பன்றிகள் தின்கிற தவிட்டை தின்று தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலைக்கு தள்ளப்பட்ட போதுதான் தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும் என்ற அந்த புத்தி அவனுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, அது அவனுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அவன் அந்த ஆசைப்படுறான். வேற என்னங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா, பஸ்கா புசிப்பதற்கு ஆசையாக இருந்தார். அதை நம்ம வாசிக்கிறோம். வேற கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கைது செய்கிறார்கள். கைது செய்த அவரை முதலாவதாக மதம் சார்ந்த நீதிமன்றங்களில் விசாரணைக்குட்படுத்துகிறார்கள். 2 விதமான நீதிமன்றங்களில் அவர் 6 முறை விசாரிக்கப்படுகிறார். 3 முறை சமய நீதிமன்றங்களிலும் 3 முறை அரசு சார்ந்த அரசு நீதிமன்றங்களிலுமாக விசாரிக்கப்படுகிறார். இதில் அரசு நீதிமன்றங்களில் விசாரிக்கப்படும்போது அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று எப்படியாவது இந்த விஷயத்திலிருந்து நழுவினால் போதும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து கலிலேயா பகுதியை சார்ந்தவர் என்கிற விஷயம் தெரிய வர உடனே சுதாரித்து கொண்ட பிலாத்து, ஓ, இவன் கலிலேயாவை சார்ந்தவரா? அப்படியானால் கலிலேயா பிராந்தியத்தை ஆட்சி புரிந்து வருகிறவர் ஏரோது ராஜா அல்லவா? ஆகையினாலே நான் இவரை ஏரோது இடத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி ஏரோது இடத்திற்கு அனுப்பி வைக்கிறார். அப்பொழுது ஏரோதை பற்றி ஒரு வார்த்தை வரும். ஏரோது இயேசுவை காண வேண்டும் என்று வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான் அப்படின்னு வாசிப்பான். இங்க ஒருத்தனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? இயேசுவை காண வேண்டும் என்ற ஆசை. இப்ப அவன் எந்த விஷயத்தை ஆசையா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தானோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு, அந்த ஆசை நிறைவேறுகிற ஒரு பொன்னான நாள் வலிய வருது. இப்போ அப்படித்தானே? அவனே எதிர்பார்த்திருக்க மாட்டான். இப்ப வந்து அனுப்பப்படுகிறார். ஒன்ன புரிஞ்சுக்கணும், ஒரு மனுஷன் தாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவனே எதிர்பாராத நிலையில இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பாக வந்து நிற்பார், நிறுத்தப்படுகிறார். ஒவ்வொரு இடங்கள்ல நம்ம பிரசங்கம் பண்ணும் போதும், ஒவ்வொரு திருப்பிரசங்கங்கள்ல போய் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போதும், ஒவ்வொரு பப்ளிக் மீட்டிங்ல சுவிசேஷ கூட்டங்கள்ல ஆண்டவரை பற்றி சொல்லும் போதும் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுவதன் மூலமாக அவர்கள் முன் வந்து நிறுத்தப்படுகிறார். 2 வழிதான் இருக்கிறது. ஒன்று, இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால்
நிராகரிக்க வேண்டும். நிராகரித்தவர்கள் பலர், ஏராளமான பேர். ஏற்றுக்கொண்டவர்களும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். பிலாத்து கூட இயேசு கிறிஸ்துவை தன் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார்கள் என்று அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். திடீரென்று ஒரு நாளிலே அவரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் ஏரோதுக்கு முன்பாக. திரும்ப திரும்ப வந்து முன்னாலே நிறுத்தப்படுகிறார். விசாரிக்கிறான். கடைசில கேட்கிறான், கிறிஸ்து எண்ணப்பட்ட இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கும் ரேடியோ மூலமாக, தொலைக்காட்சி பெட்டி மூலமாக, துண்டு பிரதிகள் மூலமாக, நேரடியாக பிரசங்கிப்பதின் மூலமாக ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்து நிறுத்தப்படுகிறார். நிச்சயமாக அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் முடிவெடுத்தே ஆக வேண்டும். ஒன்று நிராகரிக்க வேண்டும், இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப பிலாத்துவுக்கு முன்னாடி அந்த நிலைமை தான் ஏற்பட்டிருக்கு. ஆனால் என்ன செய்தான்? நிராகரித்தான். ஆண்டவரை பலமுறை விசாரிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அவரிடத்தில் பேசும்படியான வாய்ப்பு கிடைத்தது. அவரை புரிந்து கொள்ளும்படியான வாய்ப்பு கிடைத்தது. இவரிடத்தில் மரணத்திற்கு ஏதுவான ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று அவனுடைய உள்மனம் சொல்லுகிறது. இவ்வளவு இருந்தும், அது மட்டும் இல்ல, அங்க வாசிப்போம், யூதர்கள் அவரை பொறாமையினால் கொலை செய்யும்படி முயற்சிக்கிறார்கள் என்பதும் இது பிலாத்துவுக்கு தெரிகிறது. இவ்வளவு தெரிந்தும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாததற்கு பல காரணங்கள். பதவி போய்விடும், பல இழப்புகளை சந்திக்க வேண்டியது வரும், மரணத்தை தழுவ வேண்டியது வரும் என்றெல்லாம் அவனுக்கு வந்த இந்த இழப்புகளை எல்லாம் பார்க்கும்போது நிராகரிக்கிறான். ஆனால் வரலாற்று பின்னாலே அவனை பற்றி சொல்லும் போது சும்மா தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் அவன் கை கழுவிக்கிட்டே இருப்பானான். யாரு? பிலாத்து. யோசித்து பாருங்க, பைத்தியம் பிடிச்சிருச்சு அவனுக்கு. கடைசி அப்படியே கை கழுவுத்தானே செஞ்சான். குற்றம் இல்லாத ரத்தத்தை இல்ல இந்த நீதிமானுடைய ரத்தத்தில் எனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ என்ன இல்லை, பங்கு இல்லைன்னு சொல்லி கைகளை கழுவினான்னு வாசிக்கிறோம்ல. கைகளை எத்தனை முறை கழுவினாலும் இதயத்தில் ஏற்பட்ட கரை நீங்குமா? நீங்காதெல்லாம். பைத்தியக்காரனாக மரித்தான். அதுபோல ஏரோதுவுக்கு இயேசுவை காண வேண்டும் என்ற ஆசை, அந்த பொன்னான நாள் வந்துவிட்டது. ஆண்டவரே வந்து நிற்கிறார். இப்பொழுது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை விசுவாசித்திருக்கலாம், ஏற்றுக்கொண்டிருக்கலாம், நம்பி இருக்கலாம். ஆனால் அதை அவன் செய்யவில்லை. மாறாக அவரிடத்தில் இருந்து தன்னை மகிழ்விக்க வேண்டும் என்று விரும்பினான். பல கேள்விகளை கேட்டான், அற்புதங்களை செய்ய சொன்னான். ஆனால் ஆண்டவர் அதற்கு ஒன்றும் பதிலளிக்கவில்லை. ஒரு வார்த்தை கூட பேசல. ஏனென்றால் இதே ஏரோதுவை குறித்து தான் கொஞ்சம் முன்னாடி ஆண்டவர் சொன்னார், நான் இன்னும் 2 நாளைக்கு இங்கே தங்குவேன் என்று அந்த நரியினிடத்தில் போய் சொல்லுங்கள்னு சொன்னார். அப்போ ஒரு மிருகத்தினுடைய லிஸ்ட்ல தான் அவனை வச்சிருக்கிறார். இப்படிப்பட்டவங்கிட்ட பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவருக்கு தெரிந்ததாகையினால் ஒன்றும் பேசவில்லை. கடைசியாக தன்னை தேடி வந்த, ரட்சிக்கப்படுவதற்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு, பாவத்திலிருந்து தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பொன்னான வாய்ப்பு வந்தும் நடுவு விட்டு போன ஒரு மனிதனாக. அதுபோல சகேயுவுக்கு ஆசை இருந்தது அல்லவா, ஆண்டவரை காண வேண்டும் என்று. ஆனால் அவன் அந்த சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்தி கொண்டான். ஆண்டவரே சொன்னாரு, அப்படியே பேசி பேசி வரும்போது, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பரிசுத்தவானுக்கு ஒரு ஆசை. பிலிப்பியர் நிருபத்தில் வாசிக்கிறோம், பவுல் சொல்லுவாரு, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை. இது எப்படிப்பட்ட ஆசை பாருங்க. எல்லாரும் பூமியில ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படும் போது இவருக்கு என்ன ஆசைங்க?
தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க வேண்டும் என்ற ஆசை. அந்த ஒரு ஆசை மட்டும் இல்லை, அதே வசனத்திலேயே அவருக்கு 2 ஆசை இருந்ததாக சொல்றார். என்னது? தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை. ஆனா இன்னொரு ஆசையும் இருக்கு. நான் இப்ப இருக்கிறது மாதிரியே இந்த மாம்சத்துல, சரீரத்துல இன்னும் கொஞ்ச காலம் நான் இந்த பூமியில வாழ்ந்தேன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமே. யாருக்கு? சபையாருக்கு. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமே, அதுக்காக நான் கொஞ்சம் வாழணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவார். அதைத்தான் அவர் எழுதுவார் பிலிப்பியர்ல, இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். ஒன்று, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்கணுங்கிற ஆசை. இன்னொன்று, உங்களுடைய நன்மைக்காக இன்னும் கொஞ்ச காலம் இந்த பூமியில வாழணுங்கிற ஆசை. இந்த 2 ஆசையினால நான் நெருக்கப்படுறேன். ஆனா அவரே எழுதுறாரு, இந்த 2ல எது மேன்மையானதுன்னு கேட்டா, எது ரொம்ப நல்லதுன்னு கேட்டா, தேகத்தை விட்டு பிரிந்து அவருடனே கூட இருப்பதுதான் அதிக நன்மை என்று சொல்லுகிறார். நமக்கும் அதானே ஆசை. அவர் எப்போ வருவாரு, இல்லைன்னா நம்ம எப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவோம்? இருக்கா இல்லையா? இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் இருக்கா? எப்போ போவோன்னு தான் இருக்கு. வாழ வேண்டிய விதத்தில் வாழ்ந்து அவர் அனுமதித்த இந்த காலத்தை நல்லா பிரயோஜனப்படுத்தி ஜீவிக்கிறோங்கிற திருப்தி நமக்கு இருந்தால் இந்த ஆசை நிச்சயமா இருக்கணும். அந்த இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதுங்கிற அந்த இனிமையான பாடல் ஒரு அம்மா பாடினா, ஒரு வயசான ஒரு அம்மா அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அவங்க தான் எழுதி அந்த பாட்டை பாடியிருக்காங்க. யூடியூப்ல கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த பாட்டில் உள்ள ஒவ்வொரு வரிகளும் எவ்வளோ அற்புதமானது இல்லை? கடைசியாக எழுதுவாங்க, ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என் ஆவல் என்று தீர்ந்திடுமோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, ஆவலா ஏங்கிடுதே என்னுள்ளமோ. வாஞ்ச பாருங்க. ஆனா அதே வேத பகுதியில பவுலப்போஸ்தலன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. ஜீவனால் ஆகிலும் கிறிஸ்து என் மூலமாய் மகிமைப்படுவார் என்று எனக்கு இருக்கிற நம்பிக்கைக்கும் வாஞ்சைக்கும் வாஞ்சைக்கும் தக்கதாக அப்படி முடியும் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆண்டவர்கிட்ட சீக்கிரம் போகணும்னு ஆசை, தேகத்தை விட்டு பிரிந்து போகணும்னு ஆசை, சபையினுடைய நன்மைக்காக, கர்த்தருடைய ஜனங்களுக்காக இன்னும் கொஞ்சம் வாழணும்னு ஆசை. ஆனா இதுல எது நல்லதுன்னா போறதுதான் ரொம்ப நல்லதுங்கிறாரு. ஆனாலும் சொல்றாரு, ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் உயிருடன் வாழ்ந்தாலும் நான் இறந்தாலும் அல்லது மரித்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அந்த வாஞ்சை, அந்த நம்பிக்கை, அந்த நிச்சயம் எனக்கு இருக்கிறதுன்னு சொல்றார். நம்ம இதை சொல்ல முடியுமா? என்னுடைய ஒரே வாஞ்சை அதுதாங்க, நான் உயிரோட வாழ்ந்தாலும் சரி, நான் இறந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும் என்று எனக்கு நிச்சயம் இருக்கிறது. அப்படி நான் விரும்புகிறேன், அப்படி இல்லை, என்னுடைய விருப்பமாக தான் எனக்கு அந்த நம்பிக்கையும் இருக்கிறதுன்னு சொல்றார். அதல்லவா சிறந்தது. சரி, அப்போ செர்கியோ பவுல் கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது அவர்களை அழைத்து அந்த ஆசைப்பட்ட விஷயத்தை சிந்தித்த நேரத்தில் இவர்களெல்லாம் ஆசைப்பட்ட அந்த விஷயம் நினைவுக்கு வந்தது. அதை உங்களுக்கு சொன்னேன். நல்ல விஷயத்திற்காக ஆசைப்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உலகத்தில் ஆசையே இல்லாத மனிதர்களே இருக்க மாட்டாங்க. யாராவது இருக்காங்களா? ஒருத்தனுக்கு ஆசையே இல்லைன்னா அவனை மனித லிஸ்ட்லேயே சேர்க்க முடியுமாங்கிறதே தெரில. நல்லதோ கெட்டதோ அவனுக்கு ஆசை இருக்குமா இல்லையா?
அப்போ இந்த நல்ல ஆசை இருக்க வேண்டியது அவசியம். சரி, இப்போ இந்த எலிமா, அதாவது இந்த பர்யேசுவை பற்றி சொல்லும்போது, இரட்சகன் பர்யேசுனா இயேசுவினுடைய மகன், இரட்சகருடைய மகன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவனே ரட்சிப்புக்கு தடையாக இருக்கிறான், இவர்களோடு எதிர்த்து நிற்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல பேர் இருக்கும், அர்த்தமுள்ள பேர் இருக்கும், ஆனால் தங்களுடைய பேருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. பைபிளில் ஒருத்தனுக்கு பேர் நல்ல அர்த்தமுள்ள பேராக இருக்கும், ஆனால் அவனுக்கு சம்பந்தமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். யாருங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒனேசிமோ. பிலேமோனுடைய நிருபம் ஒனேசிமுவுக்காக பரிந்து பேசி எழுதுகிற நிருபம். அந்த ஒனேசிமுவுக்காக அவரை ஏற்றுக்கொள்றதுக்காக பிலேமோனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி பரிந்து பேசி எழுதுகிற அந்த கடிதத்தில் சொல்லுவான், பவுல் எழுதுவாரு, இவன் முன்னமே பிரயோஜனம் இல்லாதவனாய் இருந்தான். ஒனேசிமுங்கிற அந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னா பிரயோஜனம் உள்ளவன். பேருக்கு அர்த்தம் பிரயோஜனம் உள்ளவன். ஆனா அவனை பற்றி பவுல் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன? பிரயோஜனம் இல்லாதவனாய் இருந்தான். இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அதை நான் அந்த ஒனேசிமுனுடைய வாழ்க்கையை மையமா வச்சு ஒரு செய்தி கொடுத்திருப்பேன். பயனற்றவர்களை பயனுள்ளவர்களாக மாற்றுகிற கர்த்தர், அல்லது பிரயோஜனம் இல்லாதவர்களை பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றுகிற கர்த்தர் அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருப்பேன். அது இந்த பிலேமோனுடைய நிருபத்தை மையமாக வைத்து கொடுக்கப்பட்ட செய்தி. யூடியூப்பில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது வரும். ஆக நாம ஒரு காலத்தில் அப்படித்தான் பயனற்றவர்களாக இருந்தோம், ஆண்டவர் நம்மை மாற்றினார். அது மாதிரி இவனுக்கு இயேசுவினுடைய மகன் அப்படின்னு அர்த்தம், இரட்சகருடைய மகன் அர்த்தம். ஆனால் அதற்கு முற்றிலும் மாறுபட்ட நிலைமையிலே வாழ்ந்தான். பைபிளில் இன்னொரு மனுஷனை பற்றி சொல்லும்போது அவன் பேரு எப்படியோ அதுக்கு பொருத்தமாகவே அவன் இருந்தான். அபிகால், அவங்க வீட்டு அவன் பேர் என்ன பேரு? நாபால். எஸ், நாபால். அந்த பேருக்கு அர்த்தம் பைத்தியம். அந்த அம்மாவே கொடுக்கிற சாட்சி, அவனுக்கு நாபால்னு பேரு, அவனுக்கு பைத்தியமும் இருக்கு. பேரு எப்படியோ அப்படி. ஆக அதாவது விசுவாசிகள்னு பேர் வச்சுட்டு விசுவாசம் இல்லாம இருக்கிறோம்ல, அது மாதிரி பரிசுத்தவான்கள்னு பேர் வச்சுட்டு பரிசுத்தம் இல்லாம இருக்கிறோம்ல, அது மாதிரி ஜெபமணின்னு பேர் இருக்கும், வாழ்க்கையில ஜெபமே பண்ண மாட்டாங்க. கோயில் பிள்ளைன்னு பேர் இருக்கும், இல்லைன்னா கோயில் பிச்சைன்னு பேர் இருக்கும். நிறைய பேர் சர்ச்சுக்கே போக மாட்டாங்க சம்பந்தமே இல்லாமல். சிலருக்கு ஞானத்தாயின்னு பேர் இருக்கும், புத்தி இல்லாமல் நிறையா விஷயங்களை செய்வாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. இவன் அப்படித்தான் எதிர்மறையாக இருந்தான், கள்ள தீர்க்கதரிசியாக இருந்தான். நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கும்போது கள்ள தீர்க்கதரிசிகளும் இருப்பாங்க. சுவிசேஷம்னு ஒன்று இருந்தா வேறொரு சுவிசேஷம்னு ஒன்று இருக்கு. பைபிளில் சொல்லியிருக்கான் வேறொரு சுவிசேஷத்தை பற்றி. போதகர்கள்னு ஒரு கூட்டம் இருந்தா கள்ள போதகர்கள்னு ஒரு கூட்டம் இருக்காங்க, இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆகையினாலே சபையில் உள்ள விசுவாசிகள் கள்ள போதகர்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, இவன் இந்த மாதிரி இயேசுவின் மகன் அப்படின்னு அர்த்தமுள்ள நல்ல பேர் வச்சுக்கிட்டு இருந்தும் சம்பந்தமே இல்லாம இருக்கிறதுனால பவுல் அப்போஸ்தலன் இவர் மேல எரிச்சல் படுறார்.
பண்ணிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, 9-10 வசனங்கள். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே. பரியேசுன்னா என்ன அர்த்தம்? இயேசுவின் மகன். ஆனா பவுல் இவனை கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறாரு? பிசாசின் மகனே சொல்லிட்டு, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. கடுமையான வார்த்தைகளை சொல்றேன். இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். பவுல் அப்போஸ்தலன் போட்ட அந்த சாபம் உடனடியாக என்ன செய்துங்க நடக்குது. இதெல்லாம் யாரு பார்த்துக்கிட்டு இருக்கிறது? செர்கியூர் பவுல் பார்க்கிற. வசனம் 12. அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். சம்பவித்ததை கண்டு, சம்பவித்தது என்ன? இப்ப நம்ம இந்த நடந்த நிகழ்ச்சிகள். ஆனா அதை கண்டு அந்த அற்புதத்தை குறித்து அதிசயப்பட்டு அப்படின்னு சொல்லல. அப்புறம் உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். அப்போ அவன் நடந்த இந்த அற்புத சம்பவம் பவுலால் பிரசங்கிக்கப்பட்ட உபதேசம் சரி என்று நிரூபிப்பதற்கு காரணமாயிருந்தது. ஆகவே உபதேசம்தான் ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிறது, கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளே கொண்டு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவன் விசுவாசித்தான். இவ்வளவு விஷயங்கள் இந்த பாப்போ பட்டணத்தில் நடைபெற்றது. அடுத்த வசனம் சொல்லுது 13. பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெருகே பட்டணத்துக்கு வந்தார்கள். அடுத்த இடத்துக்கு போறாங்க. யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். இதை நம்ம ஏற்கனவே சிந்திச்சோம். மார்க்கோவை பற்றி சிந்திக்கும் போது ஏற்கனவே சிந்திச்சோம். அப்போ இவர் கொஞ்ச நாள் தான் இந்த மிஷனரி டீமோட என்ன செஞ்சிருக்கிறாரு, இருந்திருக்கிறாரு, போயிட்டார். அப்போ இத்தனையும் சம்பவங்கள் பாப்போ பட்டணத்தில் வைத்து நடைபெற்றது. அடுத்த விஷயங்களை அடுத்த செய்தியிலே நாம் சிந்திப்போம்.